கிடையாது. ஆமா, அந்த காதல் எப்படி வருது? இதோ எதுவுமே தெரியாத ஸ்டூபிட் மாதிரி இருக்கானே, இவன் பேர் தாங்க குப்பிட். இவன் வேலை என்னன்னா மனிதர்களுக்குள்ள காதலை வர வைக்கிறது. இவன் அம்பு விட்டா எந்த கண்ட்ரி பையனா இருந்தாலும் சரி, எந்த மந்திரி பொண்ணா இருந்தாலும் சரி, லவ்ல விழுந்துதான் ஆகணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா இவன் ஒரு காதல் கடவுள். இந்த காதல் கடவுளோட அடுத்த ப்ராஜெக்ட் யாருன்னா இதோ இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. பேரு எஸ்கே. இவன் திறமசாலி, பொறுமசாலி, புத்திசாலி, பலசாலி, ஓவராவும் படிப்பான். இவன் ஸ்கூல் படிக்கும் போதே பாஷா படம் பார்த்து இவர மாதிரியே பெரிய ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணான். நல்லா படிச்சா டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்களேன்னு சொல்லி பிளான் பண்ணியே 10வது ஃபெயில் ஆனான். இனி சினிமாதான் வாழ்க்கைன்னு இவன் நடிப்ப துரத்த, இவன் எந்த பொண்ணையாச்சும் திரும்பி பார்க்க மாட்டானான்னு குப்பிடி இவனை துரத்த 10 வருஷம் போனதாங்க மிச்சம். இவனுக்கு சினிமால சான்ஸ் கிடைச்ச மாதிரியும் இல்ல, இந்த குப்பிடி இந்த ப்ராஜெக்ட முடிச்ச மாதிரியும் இல்ல. இவன் எல்லா கம்பெனிலையும் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கான். இப்ப இவனுக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சிருக்கிறது ஒரு டிராமா கம்பெனில. ஹீரோ ஆவறது ரொம்ப